கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கன்னிராசி நேர்களே, ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோத்து போயிட்டோம்னு நினைக்க மாட்டோம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்பி பெறக்கூடிய அந்த அமைப்பு கன்னிராசினியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் தோத்து போறாங்க, எப்படி எழுந்து வராங்க அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஓம் சரவணபவ அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொக்கிஷமான வீடியோவா இருக்கும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கன்னிராசினியர்கள் படாத பாடே கிடையாது. அவ்வளவு வருத்தங்கள், அவ்வளவு வேதனைகள், ஏன் அவ்வளவு கஷ்டங்களை அதிகமாக சந்திக்கிறார்கள். யாருடைய கர்மாவை தாங்கி கொண்டு சுமக்கிறார்கள்னு தெரியாது. கடக ராசியை விட கன்னி ராசி அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இத்தனைக்கும் அஷ்டம சனி கிடையாது, கண்டக சனி கிடையாது, எதுவுமே இல்லைன்னாலும் அவங்க ஜாதக ரீதியாக கஷ்டப்படுறாங்க, கோச்சார ரீதியாக கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் தாண்டி கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி. இந்த 6வது ராசியா இருக்கிறதுனாலயோ என்னவோ ரணரோண ருத்ரஸ்தானம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரணரோண வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடியோவை ஃபுல்லா கவனி. ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒருவர் முடியும் என்று சொல்வார்கள், இன்னொருத்தவங்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்கள் தான். கன்னிராசினியர்கள் மனதில் விசுவாசம் உடையவர்கள், அன்பால் ஈர்க்கப்படுவர்கள். ஒருவருக்கு அன்புக்கு அடிமையாறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்கள் தான். அன்பும் நட்பும் அதிகம் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரங்க மனதளவிலும் சரி, வாழ்க்கையில் ஒரு துளி எதிர்பார்ப்பில் சந்தோஷம் கிடைத்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு சில பேருக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட கன்னிராசினியர்களுக்கு போராடி தாங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும். கும்பமும் மேஷ ராசியும் கல்யாணம் பண்ண கன்னிராசினியர்களுக்கு தான் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறவருக்காக வாழக்கூடிய கன்னிராசினியர்களே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க படுற கஷ்டமும் வலியும் வேதனையும் எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி உள்ளவங்க நல்லா உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்க எல்லாம் உங்கள்ட்ட இருந்து கத்துப்பாங்க. நீங்க சம்பாதிச்சு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போய் எல்லாம் செலவு பண்ணுவாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு ஆள் ஈக்காக கூட பக்கத்துல இருக்கவே இருக்காது. பணம் இருந்தால் மரியாதை உண்டு. நீங்க நல்ல வேலையில இருந்தா உங்க கூட பழக்க வழக்கம் உண்டு. நீங்க சொந்த வீட்டுல சொந்த காசுல வண்டி வாகனத்துல இருந்தாதான் உங்க கூட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நீங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அனாதையை விட அதிகமாக கேவலமாக ட்ரீட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களதான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு கன்னிராசி மேல எல்லாருக்கும் ஒரு கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த நடத்துற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடத்துவாங்க. அதுவும் கன்னிராசினர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலனாலும் அவங்க மனசளவுல சில விஷயங்கள்ல உண்மையை பேசிடுவாங்க. அந்த உண்மை பேசுறதா அவங்களுக்கு பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்க பிறக்க வீடை பாருங்களேன். அவங்க பிறந்தப்புறம் அந்த வீட்டுடைய தலைவிதி நிறைய மாறும். அவங்க வளர வளர அந்த வீட்டுடைய வளர்ச்சி அதிகமாக மாறும். தான் சம்பாதித்து கொண்டு காசு எடுத்துட்டு ஓடிலாம் போயிட மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் ஏன் அந்த வீட்டுல உள்ளவங்களோட பேச்சுவார்த்தை கருத்தொற்றுமை இருக்கும் சமயத்தில் கூட தான் சம்பாதித்த காசை தனக்கு அப்பா அம்மா கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ள இருக்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காரங்க தான். சொல்ல போனா நீங்க சம்பாதிச்சு வந்த 1 மாச சம்பளத்தை அப்படியே கொடுன்னு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்கள் தான். அதே மாதிரி குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சுமை அப்படிங்கிறத விட வீட்டுல ஒரு கன்னிராசினியர்கள் பெண்களாக பிறக்கும் பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தாய் தந்தையருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டு வேலையை எடுத்து செய்யறதுல இருந்து வீட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுல இருந்து வீட்டில் நடக்கக்கூடிய கஷ்ட துஷ்டங்களில் தானும் கலந்து கொண்டு அதை எப்படியான்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு முதல் பிள்ளை கன்னிராசினியர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் உள்ள அடுத்தவர்களின் திருமணம், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நல்லது கெட்டது இருக்கோ எல்லாத்தையுமே தலைமை ஏற்று செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவே கடைசி புள்ளியாயிருச்சு அப்படின்னா, அந்த மேல இருக்கிறவங்களுடைய கல்யாணத்துல ஒரு பொம்மையாகவும், அதே நேரத்தில் ஒரு மிக்ஸியாகவும், ஏன் மிக்ஸின்னு சொல்றேன்னா பந்தாடுவாங்க. அந்த அளவுக்கு தன் உடல் உழைப்பால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசினியர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்படி கவனமா இல்லாத பட்சத்துல உங்களோட சொத்து ஈஸியா அபகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவன் வழிபாடு அதிகமாக பண்ணுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
கன்னிராசிக்காரர்கள் மனதளவில் எங்கேயுமே ஓப்பனா உண்மையா பேசிடுவாங்க. எந்த பொருளையும் தானமாக கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசி நேயர்கள் அடுத்தவங்களை ஈஸியா பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிற நினைப்பு அதிகமா இருக்காது. அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்து இருக்கும். ஒரு செயல் பிடிக்கல அப்படின்னா, அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அழகா தவிர்த்துருவாங்க. அதே நேரத்துல புடிச்சிருந்தா, அதை எப்படி தக்க வைக்கணுமோ அதுக்கு ரொம்ப போராடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஒரிஜினல் மென்டாலிட்டி தன்னுடைய மனதிலுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள ரொம்ப சீக்கிரமா யார்ட்டயுமே வெளிப்படுத்திட மாட்டாங்க. அதே மாரி ரொம்ப சீக்கிரமா யாரையுமே நம்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பேச்சால் வெல்பவர்கள், பாசத்தால் அன்புக்கு அடிமையாவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க பொறுமை இழக்காத வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அவங்க பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வலி, வேதனைகளை ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்திருவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசினர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவனாகவோ, மனைவியாகவோ அந்த கன்னிராசி இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஏ டூ இசட் எல்லாத்தையுமே அவங்களே தனியா ஆளா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்களே தவிர, தெரியாம எந்த விஷயத்துலயும் ஈஸியா இறங்கிடவே மாட்டாங்க. ஒரு பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, தாய் தந்தையர் உடல்நலத்திலயும் சரி, ரொம்ப யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா யோசிப்பாங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இவங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, கன்னி ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க. ஆனா கன்னிராசிக்காரர்கள்ட்ட சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் நீச்சமாகிறார். இந்த நீச்சமாகறதுனாலயே என்னவோ, எது எதிர்பார்த்தாலும் அது நடக்காமயே போயிடும் கன்னிராசிக்காரங்க. ஆசைப்பட்ட விஷயத்துக்கு வாழ முடியாது. இஷ்டப்பட்ட விஷயத்த சொல்லி, அதுக்கு தகுந்த மாரி தான் வாழ முடியுமே தவிர, அதில் தான் ஆசைப்பட்டுக்க முடியுமே தவிர, சந்தோஷப்பட்டுக்குமே தவிர, தனக்கு பர்சனலா ஒரு விஷயம் பிடிக்கும். அதுபடிதான் நம்ம லைஃப் போகும். நம்ம நெனச்சது இப்படிதாங்கிற எந்த ஒரு எண்ணமும் இவங்களுக்கு நிறைவேறவே நிறைவேறாது. ஒரு கார் வாங்கணும்னு போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சுத்தி உள்ளவங்களும், மற்றவர்களும் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. திருமண விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு புடிச்சிருச்சு, இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க, இவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா நடக்காது. சரி போ நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டும்ன்னு நெனைக்கும்போது தானாவே அமையும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடப்பதும் கன்னிராசினியர்களுக்கு தான். காதல் திருமணம் அதிகமாக ஃபெயிலியர் ஆகுறதும் கன்னிராசினியர்களுக்கு தான். திருமண வாழ்க்கையில் அதிகமாக டிவோர்ஸ் வாங்குறதும் கன்னிராசினியர்கள் தான். திருமண வாழ்க்கையை சகித்து கொண்டு டிவோர்ஸ் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறைமுகமாக வாழ்பவர்களும் கன்னிராசிக்காரங்க தான். தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டா அவங்க சம்பாதிக்கிற காச அனுபவிக்காம, அந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்கும், தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காகவும், தன் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும், உடல் அசதியும் மறந்து வாழக்கூடிய கன்னிராசினியர்கள், ஆட்டோல போம்போது கூட பசிச்சா கூட சாப்பிட மாட்டாங்க. காரணம், அந்த ரூ. 10 தன்னுடைய குடும்பத்துக்கு தேவைப்படுமே என்கின்ற எண்ணம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கும். அவங்க நல்லா சந்தோஷமா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதும் சரி, நல்லா சந்தோஷமா இருக்கிறதும் சரி, குடும்பத்திற்காக மட்டுமே இருக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில அவங்க அவங்களுக்காக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எதைக்கும் ரொம்ப துணிந்தவர்கள். அடுத்தவங்க உதவின்னு கேட்டாலும் சரி, அது மன அமைதியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்ன மாரி விஷயங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கன்னிராசினியர்களுக்கு உண்டு. காலத்தின் கட்டாயம் கருதி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கன்னிராசினியர்களே. யாரும் உங்களுக்கு உதவுவார்கள். யாரும் உங்கள் சொல் பேச்சை கேட்பார்கள். யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அது ஏமாற்றம். உங்களுடைய பெரிய மாரல் சப்போர்ட் யார் தெரியுமா? நீங்க தான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க நினைக்கிறத திருப்பி நினைக்கக்கூடிய பெர்சன் யார் தெரியுமா? நீங்க தான். உங்களை வாழ்க்கையில் எழுப்பி விடக்கூடிய அலாரம் யார் தெரியுமா? நீங்க தான். நீங்க முன்னேறணும் அப்டின்னா, நீங்க மட்டும் தான் காரணமே தவிர, வேற யாராலயும் உங்கள முன்னேற்ற முடியாது. அவ்வளவு ஒரு மட்டமான ராசியா அப்டின்னு கேட்காதீங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனா, உங்களை புரிந்து கொள்ள முடியாத நீங்கள், அடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷத்துல பார்த்தோனே ஜட்ஜ் பண்றீங்க. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஏன் செய்யல? என்ன கஷ்டம்? அவங்க எப்படி வாழணுங்கிற அவங்களுடைய கோட்பாடுகளுக்காக வாழ்வீங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒருத்தங்கள உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா, அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வீங்கன்னு சொல்லுவேன்.
அவ்வளவு நல்ல கன்னிராசினியர்களை தான் நிறைய சோதிக்கிறாங்க. பின்வரும் 2025 கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலமாக இருக்கும். சிவன் வழிபாடை அதிகமாக செய்யுங்கள். வாழ்க்கையில் நிம்மதி பெறுங்கள். அதே நேரத்துல இனிமேலான உங்களுக்காக கொஞ்சம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கன்னிராசினியர்களே. நன்றி, வணக்கம்.